திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆண்மை குறைவுக்கான அது எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான மருந்துகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான் இது. அதாவது இது என்னன்னா, பெண்ணுக்கு எப்படி ஏற்படுதுன்னா, அதாவது கல்யாணம் முடிஞ்சு அவங்க குழந்தை கருத்தணிச்சு குழந்தை பிறக்கும்போது பாருங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அடிவரில். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கல்லா இருக்கிறதுனால அந்த இடங்கள்ல உணர்ச்சிகள் வர மாட்டேங்குது. அந்த இடத்துல இருந்தால் நமக்கு செக்ஸ் உணர்வு தூண்டக்கூடிய நரம்புகள் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல கல் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு டயர் வச்சு இது பண்ண இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அதனால கூட அவங்களுக்கு 0% இருக்கு. இதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பாஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷன், அதாவது விதைக்குள்ள ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் பண்றவங்களுக்கும் பாருங்க செக்ஸ் உணர்வு கம்மியா இருக்கு. இந்த நரம்பு மண்டலங்கள் அந்த இடத்துல இருந்தா செக்ஸ் உணர்வு அதிகமா தூண்டுது. இதை நம்ம அதை நம்ம அந்த உணர்வை கொண்டு வரக்கூடியதுக்கு நான் மருந்து சொல்றேன். இதனால பாருங்க அவங்களுக்கு தாம்பத்திய உறவு சரியா இருக்காது. இந்த உணர்வு நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதாவது அந்த இடங்கள்ல விளக்கெண்ணெய் வச்சு நல்ல சூடு பண்ணி அந்த இடத்துல தேய்க்கலாம். தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல உள்ள நரம்பு மண்டலங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது போக நம்ம அதுக்கு உள்ள என்ன மருந்து சாப்பிடலாம்னா, அமுக்ரா சூரணம். இந்த சூரணத்தை பாருங்க தேன்ல கலந்து டெய்லி காலை இரவு 2 வேளை நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி பாருங்க அசுவந்தி லேகியம். இந்த லேகியம் சாப்பிட்றதுனால பாருங்க உங்களுக்கு அந்த கவுண்டிங் கூடுது, விந்த அணுக்களுடைய கவுண்டிங் கூடுது. அது மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய அந்த அணுக்கள் கூடுது. இதனால பாருங்க நம்ம செக்ஸ் அதிகமா நம்ம வச்சுக்கலாம். இதை மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ நிறைய போட்டிருக்கேன். என்னுடைய இதை நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.